நாடாளுமன்ற பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் பால் உற்பத்தி, கறிக்கோழி உற்பத்தி, தறி, பட்டுப்பூச்சி இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மானிய விலையில் ஏதாச்சும் பண்ணி கொடுத்தாங்கன்னா, மிஷினரிஸ் வாங்குறதோ இல்லை ஏதாச்சும் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அதுக்கு மானியம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்து எங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சந்தோஷம். கல்விக்கு கூடுதலான நிதி ஒதுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அடுத்து இப்போது எங்களை போன்ற பல்லடம் பகுதிகளில் சிறு குறு தொழில்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய பகுதி, விசைத்தறி தொழிலுக்கு ஒரு கூடுதலான அழுத்தமும் முக்கியத்துவமும் தரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அதே போல் கோயம்புத்தூர், மதுரை போன்ற நகரங்களில் மெட்ரோ ரயிலுக்கான ஒரு திட்டத்தை மத்திய அரசு உருவாக்குனா ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். மைசூர் டு ரயில்வே திட்டம் ஒன்று ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பிரிட்டிஷ்காரங்காலத்திலேருந்தே பெண்டிங்கில் இருக்குது. பழனி டு மைசூர் அதை அந்த ரயில்வே திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தினா இந்த பல்லடம் பகுதி மக்கள் எல்லாருக்குமே, தாராபுரம், பல்லடம் இந்த சைடு இருக்கிற மக்களுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்குது. அதே மாதிரி தொழில்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் குரல் பகுதியில் பல்லடம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.